ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LSM Vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண வீடியோ தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆன்லைனில் வந்து கோல்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைமும் ஆன்லைனில் வாங்கலாம் தான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால, ஆப்ரேஷன் சர்ஜரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலு அப்படி இப்படின்னு போனதுனால ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கவும் முடியல. என் டேட்டு முடிஞ்சு உடனே வாங்கவும் முடியல. எனக்கு ஒரு சர்ஜரி அப்படின்றதுனால அதுக்கே டைம் எனக்கு கரெக்டாக போயிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா மெச்சூரிட்டி முடிஞ்சு டேட்டு எனக்கு முடிஞ்சு நான் மறுநாள் தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன், எவ்வளோ டேஸ் எனக்கு டைம் கொடுப்பீங்க பர்ச்சேஸ் பண்ணுறது, 1 வீக்கா இல்லை எவ்வளோ டேஸ் கேட்கும்போது 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போனா எனக்கு ஓகே, பிரச்சனை இல்லை, நான் 1 மந்த்துக்குள்ளே எந்த டேட்லனாலும் நான் என் டேட் அதான் முடிகிற டேட்டுக்குள்ளே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. எப்படின்னா நமக்கு டேட் மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க. இந்த 1 மந்த்தில் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு. இல்லை அப்படின்னா ஹெல்த்து கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் ஆன்லைன்லேயே போட்டு வாங்கியிருப்பேன். ஏன்னா இப்போ நம்ம மாமியார் வீட்டில் இல்லைன்னும் போது, இங்கே அம்மா வீடுன்னும் போது அட்ரஸ் மாறும் இல்லையா. நம்ம ப்ரூஃபில் ஒரு அட்ரஸ் இருக்கும், அதை நான் அவங்கக்கிட்ட கேட்க மறந்துட்டேன். சப்போஸ் நம்ம வேறு அட்ரஸில் இருக்கோம், அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்களா இல்லை ப்ரூஃபில் இருக்க அட்ரஸ்க்கு தான் சென்ட் பண்ணுவீங்களான்னு அதை கேட்கல. இங்கே வந்ததுனால நம்ம டேரெக்டாக இங்கே ஆவடி பக்கத்துலேயே இருக்குது, தங்கமயில் ஆவடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம டேரெக்டாக போய் நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுன்ட்டு அதுவே எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அந்த 1 மந்த்துக்குள்ளே தான் கடைசி அந்த நெருக்கத்தில் தான் போய் வாங்குற மாதிரி இருந்தது. டைம் ரொம்ப வேகமாக போயிடுச்சு. அப்புறம் ஸ்கீம் ஃபுல்லாக முடிச்சு, ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா போன டைம் கரெக்டாக 1 கிராம் 1 மில்லி கரெக்டாக காயின் வாங்கினேன். அப்போ எவ்வளோ பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா 6900 சம்திங் தான் பே பண்ணியிருந்தேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா 400 பே பண்ண சொன்னாங்க. இந்த டைம் 8000 மேலேயே பே பண்ணியாச்சு. பட் ஆனால் 3/4 கிராம் தான் வாங்க முடிஞ்சுது. இது டிஜி கோல்டில் தான் நான் பே பண்ணிகிட்ருக்கேன். அதான் 100 ரூபா கட்டி நம்ம இது பண்ணுவோம் இல்லையா. அதோட ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஜி கோல்டு ஸ்கீமு. மற்ற ஸ்கீம்லாம் இப்போது நம்ம 1000 ரூபா கட்டிட்டோன்னா மாதம் கண்டிப்பாக 1000 ரூபா கட்டியே ஆகணும். இது அப்படி கிடையாது. நமக்கு கொடுக்குற அந்த 11 மாதத்தில் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் கட்டிக்கலாம், எவ்வளோ நாளும் கட்டிக்கலாம். 100 ரூபாலேருந்து ஸ்டார்டிங், ஆனால் எவ்வளோ நாளும் கட்டிக்கலாம். இப்போ திடீர்னு என் கைக்கு ஒரு காசு வந்திருக்குன்னா திடீர்னு நம்ம கட்டணுன்னா கட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு ஓகே எக்ஸ்ட்ரா காசு வருது நம்ம இதில் கட்டி வைப்போனாலும் கட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா சென்னையில் பர்ச்சேஸ் பண்ணலை. ஊருக்கு ஒரு விஷயமாக போயிருந்தேன், கோயில்பட்டி போயிருந்தேன். ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 10 நாள்லேயே அங்கே ஊருக்கு போக வேண்டியதாகிடுச்சு. ஒரு தாத்தா ஒருத்தவங்க சொந்தக்காரங்க இறந்ததுனால அங்கே போக வேண்டியதாகிடுச்சு. எனக்கு 22 தான் கடைசி டேட்டு. ஐயோ என்னடா செய்கிறது அப்படின்னா சரி ஊர்லேயே அங்கே இருக்கான்னு பார்த்தேன். கோயில்பட்டியில் பிரான்ச் இருந்துச்சு, தங்கமயில் பிரான்ச்சு. அதனால் கோயில்பட்டியிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அந்த முடிகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் நான் போய் வாங்கினேன். இந்த மாதிரி போனேன். காயின் ஒரே காயினாக கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. அப்புறம் 2 லக்ஷ்மி காயின் இருந்தது, 1/4 கிராமும் 3/4 கிராமும் இருந்துச்சு. அப்புறம் கம்மலும் பார்த்தேன். சரி கம்மல் 1 கிராமில் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதுன்னு பார்த்தேன். நம்ம பே பண்ணதுலேருந்து எக்ஸ்ட்ரா 6000 கேட்டாங்க, 6000 கிட்ட கேட்டாங்க. சரி 1 கிராம் காயினாக வாங்கிக்கலாம், எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா அது அதுவுமே 5000 கிட்ட கேட்டாங்க. அப்புறம் தான் நான் ஓகே இப்போ இந்த காயினே கொடுத்துருங்க, என்ன நான் பே பண்ணியிருக்கனோ அதே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 900 ரூபா கேட்டாங்க. 900 ரூபா ஜிஎஸ்டி அதெல்லாம் ஆட் பண்ணி 900 ரூபா கேட்டாங்க. ஒரு வருஷத்தில் எவ்வளோ மாற்றம் பாருங்கள். இந்த தங்கத்தில் எவ்வளோ மாற்றம் பாருங்கள். எல்லாமே ஜிஎஸ்டியிலேருந்து நம்ம பே பண்ணி அந்த இது பண்ணுற கிராம்லேருந்து எல்லாமே குறைஞ்சிருச்சு. ரேட் அதிகமாகிடுச்சு. நம்ம வாங்குகிற காயின் மதிப்பு கம்மியாயிடுச்சு. 1 கிராம்லேருந்து 3/4 கிராம் ஆகிப்போச்சு. ஆனால் நான் அப்போ கட்டின தொகை கம்மி, 6900 கட்டியிருந்தேன். இப்போ 8000 மேலே கட்டியிருக்கு. ஆனால் 1 கிராம் வாங்க முடியல, 3/4 கிராம் தான் வாங்க முடிஞ்சுது. நீங்கள் இது கண்டிப்பாக நிறைய லேடிஸ் டவுட் கேட்டிங்க, ஆன்லைனில் வாங்குறது சேஃபா அப்படி சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க போன வீடியோவில். ஆன்லைனில் சேஃப் தான். அதோட ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம் முடிஞ்ச அடுத்த நாளே நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டெலாம் மெயில் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அவங்களே கால் பண்ணுவாங்க. அப்புறம் ஆப்பில் போய்ட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள், தங்கமயில் ஆப்பில் போய்ட்டுன்னு
அப்புறம் பில் பே பண்ண சொல்லுவாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிடலாம். பே பண்ணிவிட்டு ரேண்டம்னு ஒன்று பண்ண சொல்லுவாங்க. அது வீடியோ தனியாக உங்களுக்கு அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில். இந்த ப்ராசஸை நீங்கள் ஆப்பில் போய் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பில்லு ஓகே ஆகிடும். அந்த பில்லை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு 1 வீக் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ சில பேர் காயின்லேயே எனக்கு இந்த காயின் தான் வேணும்னுவாங்க. அது இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து இத்தனை டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணி 1 வீக்கில் கொடுத்துருவாங்க. 1 வீக்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எனக்கு 1 வீக்கில் வந்துருச்சு. கீழே கொண்டு போய் நீங்கள் ஐடி ப்ரூஃப் மட்டும் காட்டினீங்கன்னா அவங்க கொண்டு வரவங்களுக்கு ஐடி ப்ரூஃப் காட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு காயினை வந்து கையில் கொடுப்பாங்க. நான் வந்து போன டைம் மீனாட்சி காயின் வாங்கியிருந்தேன். இந்த டைம் வந்து லக்ஷ்மி காயின் தான் வாங்கினேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இதுதான் வந்து காயின் 3/4 கிராம் ஒன்று, 1/4 கிராம் ஒன்று. அதே மாதிரி நிறைய லேடிஸ் வந்து நீங்கள் போடுங்க. நீங்கள் கட்டுறது, நீங்கள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஏதோ கொஞ்சம் வர கேஷ்லாம் வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயில் சேர்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் 1 கிராம் அப்படின்றதே அப்பப்போ வாங்கிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு கிராம்ன்றது நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தானே இருக்குது, மிடில் கிளாஸ் நமக்கு. அதனால் நீங்கள் அதை கட்டி நீங்கள் வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக கூட கட்டி வைங்க. சில பேர்லாம் 1/4 கிராம் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் சில பேர் கட்டிகிட்டே இருக்கும்போது பாதியிலே எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது பண்ணாதீங்க. உங்களுக்கு பெனிஃபிட் வந்து ஆட் ஆகாது. அந்த ஸ்கீம்ன்றது நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம எடுத்தால் மட்டும்தான் அது பெனிஃபிட் ஆட் ஆகும். நீங்கள் இப்போ தங்கமயில வெள்ளியுமே வந்திருக்கு. நான் வெள்ளியுமே கட்டிகிட்ருக்கேன். வெள்ளியுமே கட்டுங்க. என்னால் முடிஞ்சது 100 ரூபாய் 200 ரூபாய் அவ்வளோதான் கட்டுவேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கட்டுங்க. எதுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 1/2 கிராம் 1/4 கிராம் அப்படி சொல்லிவிட்டு நம்மலாம் அந்த அளவுக்கு சம்பாதிக்கவும் இல்லை. நம்ம அவ்வளோ இதுவாகவும் நமக்கு இல்லை. லேடிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சேமிக்கிறீங்களோ அதெல்லாம் இதில் கொஞ்சம் கட்டி சேர்த்து வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1/2 கிராமு 1/4 கிராமு நீங்கள் சேர்த்துட்டே வாங்க. நிறையா வாங்கணும், இவ்வளோ வாங்கணும், அவ்வளோ வாங்கணும் நம்ம நினைக்க வேண்டாம். நம்மளால் முடிஞ்சதை நம்ம சேர்ப்போம். கண்டிப்பாக வந்து அது என்றைக்காவது உதவும். நமக்கு வந்து நம்ம மிடில் கிளாஸ்க்கெலாம் நமக்கு போடுறதுக்கு உதவுதோ இல்லையோ, நமக்கு பண தேவைக்காவது இந்த தங்கன்றது கண்டிப்பாக வந்து தேவைப்படுது இல்லையா? அதனால் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நகையை போட்டு பார்க்குறதுக்கோ செய்கிறதுக்கோலாம் யாருமே வாங்குறதில்ல. ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸாக இருக்கும். இந்த வீடியோ வந்து வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். நிறைய பேர் டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, க்ரோமில் போயிட்டு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். தங்கமயில் இந்த சென்னையா எந்த ஊருன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் வந்துடும். அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிவிடுவாங்க. இந்த பிரான்ச்சு அந்த பிரான்ச்சுன்னு தான் இல்லை, பொதுவாகவே நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் யாரும் யோசிக்காதீங்க. ஆன்லைனில் வாங்குறதுக்கெலாம் பயப்படாதீங்க. ரொம்ப சேஃபாக தான் அனுப்புகிறாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இந்த டைம் ஆன்லைனில் வாங்க முடியாததுனால தான் நான் நேரில் போய் வாங்கினேன். இல்லைனா நான் ஆன்லைன்லேயே நான் எப்பயும் போல் நான் வாங்கியிருப்பேன். மெயின் பிரான்ச் வந்து மதுரைன்றதுனால நமக்கு அங்கேருந்து தான் கொரியர் பண்ணாங்க. அதனால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து போன வருஷம் நான் பே பண்ணதும் இந்த வருஷம் நான் பே பண்ணியிருக்கிறதும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். எவ்வளோ அமௌண்ட் வந்து இதாகிருக்கு லெஸ் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு அதையுமே அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.